பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் அடையாளம் தெரியாத 2 பேர் ஒரு தீவிரவாதியை போட்டு தள்ளுறாங்க. இந்த தீவிரவாதி புல்வாமா அட்டாக்கில் ஆயுதம் சப்ளை பண்ண ஆள். இந்த ஆள் இன்னும் பல வேலைகளை பார்த்துருந்துருக்காரு. இவரை அடையாளம் தெரியாத 2 பேர் போட்டு தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 வருஷமாக பாகிஸ்தானில் இது மாதிரி இந்த நிறையா தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல, அதோட தளபதிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்திருக்காங்க. 3 வருஷத்தில் 50 பேருங்க. இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். காஷ்மீரில் புல்வாமா அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல அர்ஜ்மந்த் குல்சார் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் பிறக்கிறான். இவன் இங்கே பிறந்து வளர்ந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டரும் ஆயிடுறாங்க. எப்படி டாக்டர் ஆனவன் மேல் படிப்புக்காக பாகிஸ்தான் போகிறான். அப்படி போகிறவன் அங்கே நல்லபடியாக இருக்கணுமா இல்லையா? ஆனால் அல்பத்தார் அப்படின்னு சொல்லப்படுற தீவிரவாத அமைப்பில் சேர்றான். அதாவது டாக்டர் படித்தவனுக்கு எந்தளவுக்கு மூளை இருந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எல்லோரும் டாக்டர்லாம் தீவிரவாதியாக மாறி இருந்திருக்காங்க. அது ஏன் அப்படின்னு தெரியலை. பட் இந்த டாக்டரு அல்பத்தார் அமைப்பில் சேர்றாரு. இவருக்கு திறமையும் இருக்குது, டாக்டராக வேறு இருக்காரா, அதனால தளபதியாக முன்னேறிடுறாரு. இவர் அங்கேருந்து இங்கே காஷ்மீர் வர்றாரு, தெற்கு காஷ்மீர். இவர் பாகிஸ்தான் போனது 2017. அப்புறம் இங்கே இந்தியா வராரு. காஷ்மீரில் புல்வாமா, ஷோபியான் இன்னும் சில மாவட்டங்களில் தீவிரவாதத்தை பரப்புகிறாரு. இளைஞர்களை இந்த தீவிரவாத அமைப்பில் சேர்க்கறதுக்காக வேலைகளை பார்க்குறாரு. காசு திரட்டுறதுன்னு பல வேலைகளை, இல்லீகல் வேலையை இங்கே நம்ம நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. எந்த விஷயத்துலையும் இவர் பேர் அடிபடவே இல்லை. சைலண்டாக எல்லா வேலையும் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் தான் 2019 புல்வாமா அட்டாக் நடக்குது. 78 இராணுவ வண்டியில் 2500 இராணுவ வீரர்கள் போயிட்டுருக்காங்க. இப்படி ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் போகிற வழியில் எதிர்பாராத விதமாக பிப்ரவரி 14 அன்னைக்கு ஒரு அட்டாக். ஒரு 22 வயசு பையன், அவன் காரை ஓட்டிகிட்டு ஆயுதம் ஏந்தின கார் அப்படி போய் மோதி ஒரு மிகப்பெரிய அட்டாக்கில் 40 பேர் இறந்து போகிறாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். கண்டிப்பாக இந்தியாவோட ஒரு பிளாக் நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் நடந்தோடனே ஜெய்ஷே முகமது ஒரு தீவிரவாத அமைப்பு நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆயுதம் கொடுத்ததா இப்போ சொன்னல இந்த அர்ஜ்மந்த் குல்சார், இவன் தான் கொடுத்ததா நம்பப்படுது. இவனை 2022 தீவிரவாதி அப்படின்னு நம்ம இந்தியா சொல்லுது, இவனை பிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீருக்கும் போயிடுறான். அங்கே தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே அவன் வரவே இல்லை. அங்கே இருந்துக்கிட்டு இங்கே தெற்கு காஷ்மீரில் எப்படி தீவிரவாதத்தை பரப்பலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான். இங்கே அல்பத்தாரில் ஒரு பெரிய தளபதியாகவே மாறுறான். பல இடங்கள் இவன் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு பாதுகாப்புக்கு AK-47 இருக்குது. இப்படி எல்லாமே போய்கிட்டே இருக்குதுங்க. இப்போ தான் ஒரு ஸ்கூலுக்கு வெளில அவன் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பைக்கில் 2 பேர் வராங்க. சும்மா அத்தனை வாட்டி சுடுறாங்க. தலையிலேயே 3 புல்லட் இறங்குது. அங்கனே அந்த ஆள் இறந்து போகிறாப்புல. பாகிஸ்தான் உளவுத்துறை இதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த சம்பவம் வெளில வந்துடுது. அதுக்கப்புறம் தான் யாருன்னு பார்த்தா இங்கே இந்தியாவில் தேடப்பட்ட இந்த அர்ஜ்மந்த் குல்சார். இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஃபுர்கான் ஹம்சா அப்படின்னு பேர். அவனை போட்டு தள்ளிட்டாங்க யாரோ 2 பேர். இது என்ன சொல்லப்படுதுன்னா, இது மாதிரி பணப்பிரச்சனையாக இருக்கும், பணப்பிரச்சனைனால போட்டு தள்ளிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரவாதியாக இருந்தாலும் பணம் பிரச்சனை அப்படின்னா அவங்க கன்று வச்சுருப்பாங்க, மாற்றி மாற்றி சுட்டுக்க வேண்டியது தானே, அப்படி போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அப்படி பார்த்தாலும் 2023 ஏகப்பட்ட பேர் இது மாதிரி தளபதிகள் இறந்துட்டாங்க. ஏன் இந்த மார்ச் ஏப்ரலில் கூட ஜெய்ஷே முகமது, லக்ஸரி தொய்பா அப்படிலாம் இருக்குல்ல தீவிரவாத அமைப்பு, அதோட தளபதிகளை போட்டு தள்ளுறதுக்கு முயற்சிகள்லாம் நடந்திருக்கு. ஏப்ரலில் ஒரு ஆளை போட்டு தள்ளுறாங்க, ஒரு தளபதியை. மார்ச்சில் ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. போன வருஷம் அபு கட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாதிங்க. இந்த ஆள் இங்கே ரியாசி அட்டாக் பண்ணியிருந்திருக்காப்புல. ஒரு 9 பேர் இறந்துருக்காங்க. இதை தாண்டி இந்த அபு கட்டல் மும்பை அட்டாக் நடந்ததில்ல, அதில் உள்ள ஒரு தீவிரவாதியோட நெருங்கின நண்பர். இந்த ஆளையும் போன வருஷம் போட்டு தள்ளியிருந்திருக்காங்க. இது மாதிரி 2023 இந்த 2026 50க்கும் மேற்பட்ட தளபதிகளை யாரோ அடையாளம் தெரியாதவங்க போட்டு தள்ளியிருந்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், எவ்வளோ தீவிரவாதி அமைப்பு பாருங்கள். லக்ஸரி தொய்பா, ஜெய்ஷே முகமது, அப்புறம் ஹிசாபுல் முஜாஹிதீன், அப்புறம் இந்த அல்பத்தர், எவ்வளோ தீவிரவாத அமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க.
எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொல்லை இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் தேடப்பட்ட வந்த தீவிரவாதிகளை அங்கே யாரோ அடையாளம் தெரியாதவங்க போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 50 பேர் முடிஞ்சிட்டு இனிமையும் அந்த அட்டாக் நடக்குமா அப்படிங்கிறதும் வந்து தெரியலை. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இவன் ஒன்றும் படிக்காத ஆள்லாம் கிடையாது. ஒரு டாக்டரு உயிரை கொடுக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் இந்த ஆள் உயிரை எடுக்கணும்னு நினச்சிருந்துருக்காப்புல. மெனக்கட்டு பாகிஸ்தானில் போய் இந்த தீவிரவாத அமைப்பில் சேர்ந்துருந்துருக்காரு. இதை தாண்டி ஒரு சில டாக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக்கில் வந்து பற்றி பேசியிருந்திருப்போம். டாக்டர்ஸ் வந்து ஆயுதங்களை வந்து கொண்டு வந்தது, பதுக்கி வச்சுருந்தது அப்படின்னு. என்ன தான் அது மாதிரி வந்து அங்கே நடக்குது அப்படின்னு தெரியலை. இந்த தீவிரவாதத்தை அடியோட்ட அழிக்கிறது அப்படின்னா இந்த பள்ளிவாழ் வெற்ற கதையாக தான் இருக்கும் போல், வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போல். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.